வெல்கம் டு மதுரா கோச்சிங் டி சீரிஸ், தட் இஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் சீரிஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நைக்விஸ் பிளாட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் போலார் பிளாட் பற்றி ஒரு சின்ன ஐடியா இருந்தது அப்படின்னா ஸோ நைக்விஸ் பிளாட் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து எதுக்காக நம்ம இந்த மாதிரி பிளாட்ஸ் எல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஃபீட்பேக் கொடுக்கறதுலையே வந்து நமக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும்போது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், சரியா? என்னதான் நமக்கு கெயின் குறைஞ்சது அப்படின்னாலும் நமக்கு ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுங்கிற ஒரே ஒரு ஃபேக்டருக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறோம், சரிங்களா? அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன, எதுக்காக வந்து நம்ம ஸ்டேபிள் கண்ட்ரோல் சிஸ்டம் நமக்கு வேணும்? ஏன்னா நமக்கு அவுட்புட் என்ன நான் இன்புட்டில் வந்து எக்ஸைட்டேஷன் கொடுத்தாலும் எனக்கு ரெஸ்பான்ஸ் அவுட்புட்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டில் கிடைக்கணும் எனக்கு, சரிங்களா? ஸோ அந்த ஆக்சிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ மார்ஜினலி ஸ்டேபிள் இல்லை மார்ஜினலி ஸ்டேபிள் தான் நம்ம கண்டிஷனல் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டியில் ஒரு 3 டைப்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அன்டேம்ப்ட், அண்டர் டேம்ப்ட் ஆக்சிலேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து எதனால் வருது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி தான் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஸோ வென் தேர் இஸ் டிஸ்டர்பன்ஸ் டு சேஞ்ச் த சிஸ்டம்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட், சரியா? ஸோ ஜென்ரலாகவே நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமில் we will be having input and we will be having output. So this is the nature of the system, சரியா? And if you are going to give impulse as input, then the response will be impulse response. So இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? So when there is disturbance to change system's original state, okay, and it comes back to original state, so this condition is called stable அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரியா? ஸோ இப்போ வந்து என்னோட சிஸ்டம் நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சம் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால எனக்கு சிஸ்டமுடைய கரண்ட் ஸ்டேட் வந்து தட் இஸ் கரண்ட் ஸ்டேட் தான் நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்னு சொல்கிறோம், சரியா? ஸோ இந்த ஒரிஜினல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகிடுது, அகெயின் என்ன பண்ணுது நம்ம சிஸ்டம், நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்பி வருது, சரிங்களா? ஸோ ஆஃப்டர் சம் டைம் பீயிங், சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம திரும்பி வருது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் தென் க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டமோட டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லும்போது சொல்லுவேன். என்ன அப்படின்னா ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டமில் இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். இது வந்து நார்மலாக ஸ்டேபிளாக இருக்கும், ஒருவேளை அன்ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அது ஸ்டெபிலிட்டி அதாவது ஸ்டேபிள் ஸ்டேட்டு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது முடியாது, சரியா? இன் கேஸ் ஆஃப் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் நமக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதே மேஜரான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம் ஒருவேளை வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து அன்ஸ்டேபிளுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் நம்ம ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம ஃபீட்பேக்கே கொடுக்குறோம், சரிங்களா? புரியுதா? ஓகே. நவ் ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் எல்டிஐ சிஸ்டம்ஸ், ஏன் இந்த இடத்துல இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்டிஐ சிஸ்டமில் வந்து நீங்கள் 2 டைப்பு வச்சு ஸ்டெபிலிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணலாம், சரியா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேபிள் அப்படின்னா என்ன, நம்ம வந்து ஏன்னா நமக்கு ஒரு சிஸ்டம் பற்றி தெரியும் இல்லையா, அதுவும் நமக்கு எல்டிஐ சிஸ்டம் பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அதில் வந்து ஸ்டெபிலிட்டியை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம், இல்லை ஸ்டேபிள் அப்படின்னா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் நம்ம அகெயின் வந்து ஃபர்தராக இந்த நைக்விஸ் பிளாட் இல்லைனா போர்டேன் இது மாதிரி எல்லா பிளாட்ஸுமே போக முடியும், சரிங்களா? ஓகேவா? ஸோ நமக்கு LTI சிஸ்டமுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன், சரியா? ஸோ இஃப் த சிஸ்டம் ப்ரொடியூசஸ் பவுண்டட் அவுட்புட் ஃபார் எவ்ரி பவுண்டட் இன்புட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம ஸ்டெபிலிட்டி சொல்லும் போதே சொல்லி தான் சொன்னேன், என்னன்னா டிஎஸ்பியில் தட் இஸ் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் சப்ஜெக்ட் சொல்லும் போது ஸோ பவுண்டட் இன்புட் கொடுக்கும்போது ஐ ஷுட் பி கெட்டிங் பவுண்டட் அவுட்புட், ஸோ தட் இஸ் த ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஓகேவா? ஸோ வாட் யூ மீன் பை பவுண்டட் இன்புட் மேம் அப்படின்னு சொன்னோம்னா u of t will be the bounded input, because what you mean by bounded, at time beingல எனக்கு ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, சரியா? ஸோ there is no change in the behavior of this signal, சரிங்களா? so that we will be calling this signal as bounded input. So if you are going to give u of t as input, which means bounded input, then the response will be bounded output, சரிங்களா? response should be bounded output, so that system will be called as BIBO stable அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஓகேவா? ஸோ இன் கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் அன்பவுண்டட் இன்புட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ஆர் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா ஆர் ஆஃப் டி அப்படிங்கிறது நமக்கு என்னங்க ஆகும், லீனியராக இந்த மாதிரி ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், சரியா? ஸோ ஃப்ரம் t = 0லிருந்து இந்த மாதிரி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் as அன்பவுண்டட் இன்புட். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் அன்பவுண்டட் இன்புட், தென் த அவுட்புட் வில் பி அன்பவுண்டட். புரியுதுங்களா? ஸோ பவுண்டட் இன்புட் என்ன, அன்பவுண்டட் இன்புட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன். ஸோ த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் எல்டிஐ சிஸ்டம் ஷுட் பி அப்சல்யூட்லி இன்டெகிரபிள், சரியா? இது வந்து ஒரு பாயிண்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு,
இல்லையா, BIBO ஸ்டேபிள், தட் இஸ் பவுண்டோட இன்புட் கொடுத்தோன்னா பவுண்டோட அவுட்புட் கிடைக்கணுங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் LTI சிஸ்டம் சுட் பி அப்சல்யூட்லி இன்டெகிரபிள். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்சல்யூட்லி இன்டெகிரபிலிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு? ஸோ இன்டெகிரல் மைனஸ் இன்டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி டெல் ஆஃப் டி இன்டூ டிடி அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னு சொல்லி சொல்லும்போது டெல், ஏன்னா டெல்லுங்கிறது இன்புட்டு, அதுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான் நம்ம ஹெச் ஆஃப் டின்னு சொல்லுவோம். அப்போ ஹெச் ஆஃப் டின்னு தான் நம்ம இங்கே சொல்லுவோம். சரியா? ஸோ இட் ஷுட் பி அப்சல்யூட்லி இன்டெகிரபிள், தட் இஸ் இந்த இன்டெகிரலுடைய வேல்யூ இட் ஷுட் பி லெஸ் தேன் இன்ஃபினிட்டி. சரிங்களா, புரியுதா? ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? BIBO ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. பவுண்டோட இன்புட் கொடுத்தா நமக்கு பவுண்டோட அவுட்புட் கிடைக்கணும். இன்னொன்று இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் நமக்கு அப்சல்யூட்லி இன்டெகிரபிளாக இருக்கணும். சரிங்களா, புரியுதா? ஓகே. நான் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசிம்டோட்டிக் ஸ்டெபிலிட்டி பற்றி பார்க்கலாம். சரியா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஸ்டேபிள்னு பார்த்தோம் இல்லையா, ஒருவேளை ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா அது என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி இன்புட் த அவுட்புட் மஸ்ட் டென் டு 0 as t tends to infinity. சரியா? ஸோ நம்ம ஆம்பிளிஃபைஸ்ல இதே மாதிரி பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நமக்கு இன்புட்டில் நம்ம ஆம்பிளிஃபைஸ்க்கு எதுவும் கொடுக்கல, ஒரு ஆம்பிளிஃபயர் உங்கள் கையில் இருக்குது, அதுக்கு நீங்கள் இன்புட் எதுவும் கொடுக்கலனாலும் அவுட்புட்டில் நமக்கு 0 வரணும். ஆமாம் தானே? ஸோ 0 இன்புட் 0 அவுட்புட் இருக்கணும். ஆனால் நமக்கு ஆம்பிளிஃபைஸ்ல அந்த மாதிரி இருக்காது. பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் இம்பிடன்சஸ்னால நமக்கு அவுட்புட்டில் சம் ஆஃப் த வேல்யூஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ இதுக்கு என்ன டேர்ம் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறது நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் ரேட்னு சொல்லுவோமா, இல்லைனா ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவோமான்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ அசிம்டோட்டிக் ஸ்டெபிலிட்டி என்ன நம்ம சொல்லிட்டோங்க? C of t, that is the output, it should be tends to 0 as time tends to infinity if input is removed அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? so this condition will be called as asymptotic stability அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஏன்னா நம்ம லாப்லாஸ் டொமைன், அதாவது ஃப்ரீக்வன்சி டொமைனில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரியா? ஏன்னா அதில் தான் வந்து போல்ஸ் எங்கே இருக்குது, ஆக்சிலேஷன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? அன்டேம்ப்டு ஆக்சிலேஷன்ஸ் அண்ட் தென் அண்டர் டேம்ப்டு ஆக்சிலேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாமே வந்து இந்த போல்ஸோட பொசிஷனை வச்சு தான் சொல்லுவோம். அந்த போல்ஸை நம்ம எங்கிருந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ் டொமைனில் மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா இசட் டொமைனில் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எஸ் டொமைனை வச்சு நம்ம போல்ஸோட லொக்கேஷனை வச்சு எப்படி அது ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். சரியா? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகேவா? ஒரு விஷயம் சொல்கிறேங்க. அதாவது ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா, வேர் தட் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸிஸ்ட். சரியா? எக்ஸிஸ்ட்டுங்கிறத விட அது அங்கே வேலிட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, புரியுதா? ஓகேண்ணா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரலாக எஸ் டொமைனில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எஸ் பிளேனில் சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா, தட் இஸ் திஸ் இஸ் ரியல் வேல்யூ ஆஃப் சிக்மா, ஐ மீன் எஸ், அண்ட் ஜே ஒமேகா வில் பி இமேஜினரி வேல்யூ ஆஃப் எஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு எஸ் டொமைனில் சொல்லுவோம் இல்லையா, இது சிக்மா, இது ஜே ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு நம்ம சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அதனுடைய ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இட் ஷுட் இன்க்ளூட் திஸ் ஜே ஒமேகா ஆக்சிஸ். சரிங்களா, புரியுதா? ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் இதை பற்றி ஒரு வீடியோவே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு வந்து லெஃப்ட் டு த லெஃப்ட் மோஸ்ட் போல் இருக்குமா, இல்லை ரைட் டு த ரைட் மோஸ்ட் போல் இருக்குமா, இது வந்து லெஃப்ட் சைடட் சிக்னலை பொறுத்து இல்லைனா ரைட் சைடட் சிக்னலை பொறுத்து, இதெல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரியா? அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த பாயிண்ட்டை சொன்னேன். என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அதனுடைய ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இட் ஷுட் இன்க்ளூட் த ஜே ஒமேகா ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, புரியுதா? ஓகேவா? ஓகே. நான் ஸோ இந்த ஜே ஒமேகா ஆக்சிஸ் நீங்கள் என்னென்னு சொல்லலாம், சிக்மா ஈக்குவல் டு 0 ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிக்மா ஈக்குவல் டு 0னா நமக்கு ஒய் ஆக்சிஸ் தான் இல்லையா? ஏன்னா சிக்மாங்கிறது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ், அது 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒய் ஆக்சிஸ் தான் சொல்லுவோம். சரியா? ஸோ ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோங்க, ஸ்டேபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமில் நம்ம எதுக்காக ஸ்டெபிலிட்டியை நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிறத பார்த்துருக்கோம். ஒரு எல்டிஐ சிஸ்டமில் என்னென்ன ஸ்டெபிலிட்டிக்கான கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரியா? இப்போ நம்ம அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்காக மேம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம நைக்விஸ்ட், போலார், போர்டு இது எல்லாமே சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த 2 ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி வர்றது தான். சரியா? ஓகேவா? ஓகே. now so absolute stability refers to the condition that the system is stable or unstable. அதாவது absolute நீங்க சொல்றீங்க the system is stable or unstable அப்படிங்கறத சொல்றீங்க. சரிங்களா? ஸோ அதில் என்ன இன்னும் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, once the system is found to be stable. சரியா? நான் என்ன சொல்லிட்டேன், சிஸ்டம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு பார்க்குறீங்க. ஓகே, சிஸ்டம் ஸ்டேபிள்னு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. தென் இட் இஸ் த நெக்ஸ்ட் டாஸ்க் டு டிட்டர்மைன் ஹவு ஸ்டேபிள் இட் இஸ். சரிங்களா, புரியுதா? ஸோ அப்சல்யூட்ல அது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு சொல்றது என்னதுங்க, அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி. சரியா? ஸோ அதுக்கப்புறமா எப்படி அந்த சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்குங்கிற அனலைசிஸ் போகிறோம் பார்த்தீங்களா. த டிகிரி ஆஃப் ஸ்டெபிலிட்டி இஸ் மெஷர்ட் ஆஃப், தட் இஸ் இட் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, புரியுதா? தட் இஸ் த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்.
சரியா அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டிங்கிறது வாட் இஸ் வாட்ங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வெதர் த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள் சரியா ஸோ யூ ஃபைண்ட் அவுட் தட் த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் ஓகே அப் டு த பாயிண்ட் அதோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அடுத்தது நம்ம ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி போகிறோம் சரியா ஸோ தென் யூ ஆர் கோயிங் டு டூ அ கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் சரியா ஹவு த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தட் இஸ் டேர்ம்ட் அஸ் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி சரியா இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா இந்த அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம குவாலிட்டேட்டிவ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரியா குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வாட் இஸ் வாட்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ ஓகே இது வந்து அனலைசிஸ் பற்றி சரியா இப்போ நம்ம அதனோட டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி கேன் பி டிட்டர்மைன்ட் ஃப்ரம் த லொகேஷன் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இன் எஸ் பிளேன் சரிங்களா புரியுதா ஃப்ரம் த லொகேஷன் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இந்த எஸ் பிளேன் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது டினாமினேட்டர் ஜென்ரலாக வந்து நம்ம நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலினாமியல் எழுதணும் இல்லையா அதில் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 கொடுத்தோம்னா தட் இஸ் அவர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சரியா அதுக்கு தான் நம்ம போல்ஸை கண்டுபிடிப்போம் சரியா இப்போ அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகேவா ஓகேண்ணா ஸோ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி மெஷர்ஸ் என்னெல்லாம் ஏன்னா ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஹவு த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள்ங்கிறத நம்ம மெஷர் பண்ண போகிறோம் தட் இஸ் ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கொடுக்க போகிறோம் அதுதான் வந்து நமக்கு ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ என்னென்ன மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஓவர் ஷூட் சரியா ஸோ ஞாபகம் இருக்கா ஸோ செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு தானே பீக்குக்கு போகும் ஸோ ஃபஸ்ட்டு பீக்குக்கு போயிட்டு இந்த மாதிரி வரும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஓவர் ஷூட் இது செகண்ட் இது தேர்ட் இது அது மாதிரி நம்ம மெஷர் பண்ணுவோம் சரியா இதில் வந்து மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நம்ம கொடுப்போம் அதுக்கு கூட ஃபார்முலா ஆல்ரெடி அடிக்கடி கேட்பாங்க சரியா ஓகேவா ஏன்னா அது டேம்பிங் ஃபேக்டர் வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது அது அடிக்கடி கேட்குற ஃபார்முலா சரியா ஸோ ஓகே ஸோ மேக்ஸிமம் ஓவர் ஷூட் அண்ட் தென் டேம்பிங் ரேஷியோ கெயின் மார்ஜின் ஃபேஸ் மார்ஜின் ஸோ இது எல்லாமே ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியுடைய மெஷர்ஸ் தான் ஓகேவா அடுத்தது இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நைக்விஸ்ட் பிளாட் describes both absolute and relative stability சரியா and it is used to draw complete frequency response of open loop transfer function சரியா ஸோ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்ம் பார்ப்போம் என்ன தெரியுமா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேருந்து க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி போகிறது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய போல்ஸ் என்ன க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஜீரோஸ் போல்ஸ் எல்லாம் என்னங்கிறத ஒன்று பார்ப்போம் சரிங்களா நைக்விஸ்ட் பிளாட்லேயே அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் ஓகேவா ஓகேண்ணா ஸோ இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நைக்விஸ்ட் ஸ்டெபிலிட்டி கிரிட்டேரியா டிஸ்கிரைப்ஸ் closed loop stability from open loop frequency response and open loop poles ஓகேவா ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா இது வந்து அடுத்தது நான் அந்த டெரிவேஷன் போட்டு சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஓகேவா அண்ட் தென் ஃபார் அ க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் டு பி ஸ்டேபிள் okay the Nyquist plot of g of s h of s must encircle the -1, j0 point இதை வந்து virtual point அப்படின்னு சொல்லுவோம் சரியா as many times as the number of poles of g of s h of s that are in the right half of s plane அப்படின்னு சொல்கிறோம் சரியா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு இல்லையா ஒன்றும் இல்லைங்க ஜென்ரலாக நம்ம எஸ் பிளேனில் சொல்லுவோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எஸ் பிளேனில் நம்ம சிக்மா ஜே ஒமேகா இந்த மாதிரி சொல்லியிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா எஸ் பிளேனில் நம்ம பாயிண்ட்ஸை இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே வருவோம் சரியா பாயிண்ட்ஸ்னால் அந்த போல்ஸு சரியா அதுக்கு அடுத்தது இந்த எஸ் பிளேனில் இருந்து ஜிஹெச் பிளேனுக்கு நம்ம மேப் பண்ணுவோம் சரியா ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளேன் இதே மாதிரி தான் இருக்கும் சரியா இது ரியல் பார்ட் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் இது இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் சரியா நம்ம நைக்விஸ்ட் பிளாட்டுடைய ஒரிஜினல் இது என்ன அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு மேப் த பாயிண்ட்ஸ் விச் இஸ் present in the எஸ் பிளேன் சரியா which is present in the S plane அதுலேயும் இந்த ரைட் ஹாஃப் ஆஃப் த எஸ் பிளேன் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா G of S H of S பிளேனுக்கு மேப் பண்ண போகிறோம் ஓகேங்களா இங்கே பாயிண்ட்ஸாக இருக்கிறது இங்கே மேப் பண்ணும்போது ஒரு கர்வாக கிடைக்கும் சரியா ஒரு சர்க்கிளாக கிடைக்கும் அதுவும் சொல்லப்போனால் செமி சர்க்கிளாக கிடைக்கும் சரியா புரியுதுங்களா ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம் சரியா ஸோ ஃபார் அ க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் டு பி ஸ்டேபிள் த நைக்விஸ்ட் பிளாட் இன்னும் சொல்லணும்னா இங்கே சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த எஸ் பிளேனில் நம்ம சொல்கிறோம் இல்லையா இதை நம்ம நைக்விஸ்ட் பிளாட்னு சொல்லுவோம் இந்த ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் பிளேனில் சொல்கிறத நைக்விஸ்ட் கான்டூர் அப்படின்னு சொல்லுவோம்
சரியா? So the closed loop system to be stable, the Nyquist plot of g of s h of s must encircle -1, j0 point as many times the number of poles அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? புரியுதா? இதுல இருந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். என்ன அப்படின்னா நமக்கு Nyquist plot வந்து -1, j0 பாயிண்ட்டை என்சர்க்கிள் பண்ணணும்னு தெரியும். சரியா? உங்களுக்கு நான் கீழே சொல்லியிருக்கேன் என்சர்க்கிள்னா என்ன, அண்ட் தென் வந்து க்ளோஸ்டு பாத்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? புரியுதா? ஓகேண்ணா. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா த என்சர்க்கிள்மெண்ட் மேட் இன் த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எதுக்காக நம்ம கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சொல்கிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் ரீசன் சொல்லியிருக்கேன், டோன்ட் வரி, இது எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான். சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் த காட்சியஸ் பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த என்சர்க்கிள்மெண்ட் எல்லாமே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகேண்ணா. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸோ ஒரு க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதிலிருந்து வந்து நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஒன்று டெரைவ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அவர் க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ நமக்கு தெரியும் இதில் வந்து நம்ம ஒரு ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இஃப் h of s equal to 1 அப்படின்னா தட் இஸ் யூனிட்டி ஃபீட்பேக்னு தெரியும். இஃப் h of s நாட் ஈக்குவல் டு 1னா தட் இஸ் நான் யூனிட்டி ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி தெரியும். இங்கே வந்து நம்ம மைனஸ் கொடுக்குறோமா ப்ளஸ் கொடுக்குறோமாங்கிறத பொறுத்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா நெகட்டிவ் ஃபீட்பேக்கான்னு சொல்லுவோம். சரியா? இங்கே நம்ம மைனஸ் கொடுத்துருக்கோமா, ஸோ திஸ் இஸ் அவர் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ இதுக்கு எப்படி வந்து ஒரு க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இது வந்து நமக்கு க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம்னு தெரியும். ஒருவேளை ஓப்பன் லூப் சிஸ்டமாக இருந்தது அப்படின்னா அதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா g of s h of s. சரியா? இது தெரியும் இல்லையா? க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சிஸ்டம்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறதுனால g of s டிவைட் பை 1 + g of s into h of s தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சரிங்களா? புரியுதா? ஸோ இந்த சிஸ்டம்க்கு இங்கே ஒரு க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் நமக்கு Nyquist plot வந்து க்ளோஸ்ட் லூப் சிஸ்டமுடைய ஸ்டெபிலிட்டியை சொல்ல போது ஃப்ரம் ஓப்பன் லூப் போல்ஸ். சரியா? ஓப்பன் லூப் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா, அதனிலிருந்து எடுக்கக்கூடிய போல்ஸை வச்சு தான் நம்ம இதை சொல்ல போகிறோம். சரிங்களா? ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம், டோன்ட் வரி. ஓகே. ஸோ இஃப் P is the number of open loop poles on the right hand side of S plane. சரியா? ஸோ Pங்கிறது number of poles which is present in the right hand side of S plane. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு மேம் ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிளைன்னா என்ன, ஐ மீன் அதில் இருக்கக்கூடிய போல்ஸ்னால் என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும் இல்லையா, அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ g of s h of s அதாவது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சரியா? இட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 + s இன்ட்டு 1 - s. ஸோ இதுக்கு நம்ம போல்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ p தட் இஸ் போல்ஸ் வந்து நமக்கு இந்த டேர்ம்ஸ் வந்து 0 பண்ணுவோம், ஐ மீன் ஈக்குவேட் 0 பண்ணுவோம். ஸோ 1 + s = 0, அதே மாதிரி 1 - s = 0 போட்டிங்கன்னா s = -1, அதே மாதிரி s = +1 கிடைக்கும். இதில் நமக்கு 2 போல்ஸ் கிடைச்சிருக்கு. சரியா? இது வந்து நமக்கு லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் த எஸ் பிளேன்ல இருக்கும். ஏன்னா எஸ் பிளேன்ல இது ரைட் ஹாஃப் ஆஃப் த எஸ் பிளேன், இது லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளேன். சரிங்களா? ஸோ s = -1 இங்கே இருக்கும், s = +1 இங்கே இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் எஸ் பிளேனில் இருக்கக்கூடிய போல்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஓகேவா? ஸோ Pங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ் which is present in the right hand side of S plane in the open loop transfer function. சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? இந்த போல் வந்து நமக்கு ஓப்பன் லூப் போல். ஓகேவா? ஸோ P = 1 அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய போலை மட்டும்தாங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், அதனுடைய கவுண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ P = 1. ஓகே. ஸோ தட் இஸ் த ஓப்பன் லூப் போல் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் S plane. ஓகேவா? அண்ட் Z is the number of closed loop poles on the RHS of S plane. சரியா? So we are going to consider a closed loop transfer function which is having 1 divided by s² plus s minus 2. okay, so இதை வந்து equal to, that is இந்த denominator இருக்கு பார்த்தீங்களா, இது equal to 0 பண்ணிங்கன்னா that is the characteristic equation. சரியா? ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். we are having s equal to +1 and s equal to -2 as poles. சரியா? ஓகேவா? ஸோ இதுலேயும் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய போலை தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், s equal to +1, that is there is only one pole. சரியா? ஸோ க்ளோஸ்ட் லூப் போலில் வந்து நம்ம z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ z equal to 1 அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ தட் இஸ் த க்ளோஸ்ட் லூப் போல். ஓகே. ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங் ஒன்லி ஒன் க்ளோஸ்ட் லூப் போல். ஓகே, தட் இஸ் s equal to +1. சரியா? அண்ட் n is the number of encirclement of -1 + j0 point by the Nyquist plot in anti-clockwise direction.
சரிங்களா? இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னங்கிறது நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட். என்ன மேம் என்சர்க்கிள்மெண்ட்? இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்கமிங் ஸ்லைட்ஸில். சரியா? ஸோ n இஸ் த நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட் ஆஃப் -1 + j0 பாயிண்ட் பை த Nyquist plot இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்ல போகிறோம்னா, நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட் ஈக்குவல் டு p மைனஸ் இசட். சரியா? ஸோ பிங்கிறது ஓப்பன் லூப் போல்ஸ், இசட்டுங்கிறது க்ளோஸ் லூப் போல்ஸ். சரியா? ஸோ p மைனஸ் இசட். சரியா? So for the system to be stable, the number of encirclement should be equal to the number of open loop poles, that is n equal to pi இருக்கணும். சரிங்களா? on RHS of S plane. ஓகேவா? so here z equal to 0 அப்படிதானே? so number of closed loop poles on the RHS of S plane வந்து will be 0 அப்படின்னு சொல்றோம். சரியா? so this is the condition for stability. ஓகேங்களா? புரியுதா? ஸோ n ஈக்குவல் டு p மைனஸ் இசட் தான் நமக்கு ஃபார்முலா. இதில் z ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா we can call that system as stable system. பிகாஸ் அதுக்கு என்ன கண்டிஷன்? நமக்கு க்ளோஸ்ட் லூப் போல்ஸ் வந்து RHSல இருக்கக்கூடாது. அப்படின்னா எல்லாமே LHSல தான் இருக்கணும். அவ்வளவுதான். சரியா? புரியுதுங்களா? இதைத்தான் நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். அதாவது க்ளோஸ்ட் லூப் போல் வந்து நமக்கு LHSல இருந்தால் தான் நம்ம ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? புரியுதா? ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் லூப் போல்ஸ் அண்ட் தென் க்ளோஸ் லூப் போல்ஸ் இது எல்லாமே சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் இதனோட கண்டினியூஷன் அப்படியே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகேவா?